ஆனால் சார் ஹரிக்காட்டில் ஹரி பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன வண்டி போகிறோம்? டாடா சுமோ சார். இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் வீடியோ போட்டிருந்தேன். டாடா சுமோ லோ பட்ஜெட் வண்டி தான். 2003 மாடல். எஃப்சி பார்த்தீங்கன்னா 2033 வரைக்கும் எஃப்சி கரண்ட்டு, இன்சூரன்ஸு கரண்ட்டு, அவுட்லுக் என்ற தெளிவான வண்டியை வெறும் 1,50,000 தான் போட்டிருந்தேன். ஐயா பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து ஏரியா தான், ஒரு 20 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் தான். ஏற்கனவே நம்ம கிட்ட ஒரு 2 வண்டி எடுத்துட்டு போயிருந்தாரு. அது பார்த்தீங்கன்னா சும்மா வந்து ஃபேவரட் இவருக்கு என்ன மாதிரி தான். சும்மா வந்தா விட மாட்டாரு. அதுவும் நம்ம கிட்ட தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வண்டி சும்மா வேணும்னு சொல்லிட்டு நேற்றே ஃபோன் பண்ணாரு. நேற்று சண்டே லீவ், அதனால வரல. இன்னைக்கு வந்தாரு, வண்டி பார்த்தாரு, ஓட்டி பார்த்தாரு, வண்டி பிடிச்சி போச்சு. நான் சொன்ன ரேட்டு 1,50 சொல்லியிருந்தேன். ஆனால் கொடுத்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துறேன். வெறும் 1,35,000 தான் கொடுத்துக்கிறேன். அதே போல நீங்க வாங்க, எது தயவுசெய்து அங்கே வந்து பிக்சர் ரேட்டுக்காக நேரில் வந்து வண்டி பாருங்க, வண்டி பார்த்துட்டு பேசலாம். ஐயா எங்கே வந்துடுறான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லுவார். நான் விஷயத்துலேருந்து வந்தேன், மேல் விஷயத்துலேருந்து வண்டி பார்த்தோம், பிடிச்சி போச்சு. உடனே அமௌண்ட்டு கட்டி எடுத்துட்டோம். ஆல்ரெடி 2 வண்டி எடுத்துருக்கேன். அது 3வது வண்டி பார்த்தோன்னே பிடிச்சி போய் எடுத்துட்டோம். ஒரே பேமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி குத்தாச்சு. இந்த வண்டி நம்பி இதுக்கப்புறம் வராதிங்க. எந்த வண்டி வந்தாலும் வீடியோ போடும். அதுக்காக தான் சொல்கிறேன். வீடியோ வந்து நான் டேட்டோட போடுறேன். என்னைக்கு போட்டுன்னு பாருங்க. ஏன்னா வீடியோ போட்டு 2 நாள் வண்டி போயிடும். இந்த வண்டி இருக்கான்னு கேட்டுவாங்க. ஓகே தேங்க்யூ சார். அதே போல உங்ககிட்ட வண்டி இருந்தாலும் தான் விடுங்க. இது கஸ்டமர் வண்டியை டேரக்டா நம்ம ஆஃபீஸில் கூட உள்ள கஸ்டமர் எடுத்து போயிட்டு இருந்தாரு. அவரே வர சொல்லி டேரக்டா நான் லிங்க் பண்ணி விட்டேன். கமிஷன் பேஸ் தான் பண்ணுறோம். உங்ககிட்ட வண்டி இருந்தாலும் எடுத்து விடுங்க. நம்ம கம்பல்சரி பார்க்கிங் சேல் பண்ணி தரோம். ஓகே.